Hi guys, welcome back to Sana Lifestyle. நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுனா பார்க்க போகிறோம். அதில் இருக்க டைப்ஸையும் ஸ்டிச்சையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம். இதுக்கு 2 லைன் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லூப்பை சைடில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு லூப்பை எடுத்துகிட்டு வந்து கீழே லாக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க லூப்பை நீங்கள் கீழே இழுத்துட்டு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லூப் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஒரு குட்டியாக எந்த அளவுக்கு குட்டியாக போட முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக ஒரு லூப் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் நார்மலாக சும்மா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் போடும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இது வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு சைடில் போட போகிறீங்க, அதுக்கப்புறம் அப்பில் போட்டு அதை கீழே இழுத்துட்டு வர போகிறீங்க, அதுக்கப்புறம் லாக் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு போட்ட மாதிரி நம்ம கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்கள் இப்படி கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட முடியாது. ஸோ இதுக்கு வந்து 3 லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. 3 லைன்ஸ் போட்டுட்டு சென்டர் லைனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் லைனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு இதை இழுத்துட்டு வந்து குட்டியை லாக் போட்டு திருப்பி கீழேருந்து மேலே இழுத்துட்டு போய் லாக் போட்டு இந்த மாதிரியே நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கும் அப்படி தான். கீழே நான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆரோ மார்க் தெரிகிற மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆரோ மார்க்கை வச்சு வரைஞ்சி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா சென்டர்லேருந்து எடுத்து ஒரு லூப்பை போட போகிறீங்க. போட்டுட்டு திருப்பி நீங்கள் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் கீழே வந்து லாக் பண்ணணும். திருப்பி நீங்கள் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறத லாக் பண்ணணும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதுதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இருக்கக்கூடிய ஒரு டைப்பு, டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதில் வந்து நான் சில்க் த்ரெட்டில் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்களும் சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து சிக்கிக்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் நாட்டு போட்டு திருப்பி நம்ம நெக்ஸ்ட் இதை வந்து கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸான விஷயமா இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ இதாக வந்து நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். பட் நீங்கள் வந்து வேணும் அப்படிங்கும் போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ டபுள் ஹோல் ஸ்டிச் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் டைப் பட்டன் ஹோல் போட போகிறோம். ஸோ இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்க, 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. 3 லைன்ஸ் போட்டுட்டு மேலே இருக்க 2 லைனில் என்ன பண்ணிக்கோங்க, ஜிக்ஸாக் அதாவது வி மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வி மாதிரி வரைஞ்சிட்டு கீழே இருக்க லைனில் வந்து அந்த வியை இழுத்து விட்டுக்கோங்க. அதாவது ஒய் மாதிரி இருக்கணும் இது நீங்கள் போடும்போது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் மேலேருந்து ஒரு லூப்பை எடுத்துகிட்டு வந்து கீழே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சு அந்த லூப்பை இழுத்துட்டு வாங்க. மேலேருந்து கீழே இழுத்துட்டு வந்து நீங்கள் இங்கே ஒரு லாக் போடணும். ஸோ லாக் போட்டுட்டு இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அவ்வளோ வந்து கம்பல்சரி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 98% வந்து டபுள் ஒய் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ப்ளவுசஸ்லேயும் சரி கார்மெண்ட்ஸ்லேயும் சரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இது எப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக தான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளிப் உங்களுக்கு கிளியராக இல்லைன்றதுக்காக இது நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த ஒய் டைப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். நான் இப்போ வந்து உங்களுக்கு சிங்கிள் அதாவது ஸ்பேஸ் விட்ட மாதிரி எப்படி ஒயிட் டைப் போடுறதுன்றதை போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சனாலையும் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் இதாக தெரியலை. ஸோ அதனால் திருப்பி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இதை உங்களுக்கு பார்க்கும்போதே நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியுமே அப்படி தான் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து மேலேருந்து கீழே இழுத்துட்டு வரீங்க அப்படின்னா லாக் ஸ்டிச் போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு தான் திருப்பி நீங்கள் அடுத்ததை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் டைப் பட்டன் ஹோல் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். இன்கேஸ் இன்னொரு வீடியோ போட முடிஞ்சால் கூட நான் உங்களுக்கு போட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம் ஒயிட் டைப்பை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட போகிறது க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்னால் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். அதில் வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் வர்ற மாதிரி நீங்கள் லூப்பை போடுவீங்க. இதில் வந்து பக்கத்தில் போட்டு எந்த அளவுக்கு டைட்டாக போட முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுப்பீங்க. இப்படி தான் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நீங்கள் போடணும். இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதாவது சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு லீஃப் ஃபில்லிங், ஒரு பெட்டல் ஃபில்லிங் அந்த மாதிரி இதுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறப்போ. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் நம்ம எப்படி நாட் போடுவோமோ நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை டபுள் ஷேடிங் எப்படி போடுறதுனா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் க்ளோஸ் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஜரியோ இல்லை வேறு கலர் சில்க் த்ரெட்டோ யூஸ் பண்ணி அந்த சில்க் த்ரெட்டுக்கு நடுவுலேருந்து ஒரு லூப்பை இழுத்துட்டு வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டபுள் ஷேட் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். அந்த லைன்ஸ் வர்றது வந்து ஈவனாக வர மாதிரி நீங்கள் வச்சுட்டு கூட போடலாம். இல்லை வந்து ஒரு லைன் பெருசாகவும் ஒரு லைன் சின்னதாகவும் வர மாதிரி லாங் அண்ட் ஷார்ட்டாக கூட நீங்கள் போடலாம். ஸோ இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டபுள் ஷேட் எஃபெக்ட்டுக்காக நம்ம இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்படி தான் நம்ம வந்து டபுள் ஷேட் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட். லாங் அண்ட் ஷார்ட்டுக்கும் சேம் அதே தான். நீங்கள் 3 லைன் போட்டுக்கணும். ஒரு லூப்பை சின்னதாகவும் ஒரு லூப்பை பெருசாகவும் போடுவீங்க, அவ்வளோதான் இது. ஸோ ஃபஸ்ட் நான் போட்டிருக்க லூப்பை வந்து லாங்காக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டு, நெக்ஸ்ட்டு லாங்கு, நெக்ஸ்ட்டு ஷார்ட்டு, நெக்ஸ்ட்டு லாங்கு. இதுவுமே சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னாலே நீங்கள் மேலேருந்து ஒரு லூப்பை கீழே இழுத்துட்டு வரீங்க, இல்லை கீழேருந்து ஒரு லூப்பை மேலே இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னா கீழேயோ மேலேயோ எந்த இடத்துல நீங்கள் இழுக்கிறீங்களோ அந்த இடத்துல குட்டியாக ஒரு லாக் போடணும். ஸோ லாக் போட்டால் தான் அந்த த்ரெட்டு வந்து நகராமல் உங்களுக்கு அதே பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். இப்படி தான் நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த லாங் அண்ட் ஷார்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே கிடையாது, ஒரு இது பெருசாகவும் ஒரு இது சின்னதாகவும் போட போகிறீங்க. இப்போ நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நான் காமிச்ச ஸ்டிச்சஸ் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸில் வந்து எப்படி நாம் ஒரு டிசைனாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் 2 சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து கூட வந்து இதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிற ரவுண்டில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக வர மாதிரியும், ரெண்டாவது இருக்கிற ரவுண்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வர மாதிரியும் ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இதை வந்து நான் ஒரு டிசைனாக ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் ஃபுல்லாக வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட்டுட்டு நடுவில் வந்து நான் க்ளூ வச்சு ஒரு மிரர் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மிரரோட, அதாவது ரவுண்ட் மிரர் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மிரரோட சைஸை கூட நீங்கள் எடுத்து ரவுண்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு பெருசாக ரவுண்டு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்காது, தனியாக தெரியாது. இந்த அதே ரவுண்ட் அளவு, அந்த மிரரோட ரவுண்ட் அளவு நீங்கள் போடும்போது ஈஸியாக போய் செட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸோ கீழே நம்ம ஃபஸ்ட்டு வந்து போடுற இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன், மறந்துட்டு. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டோனை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இது வந்து 2 லேயராக வரும். ஸோ எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் நார்மலாக போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பெட்டல்ஸ் இருக்கும், 2 இது வருது இல்லையா. ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே க்ளோஸ்டாக இருக்கும். செகண்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போடும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸ் வந்து வந்துடும். ஸோ இது வந்து க்ளோஸ்டாகவும் அது வந்து இதாக வந்துடும். ஆனால் ரொம்ப டைட்டாக பக்கத்தில் நானே ட்ரை பண்ணி போடுறேன்னு சொல்லி டைட்டாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இதாக வராது. ஒரு மாதிரி
டைட்டாகிடும். டைட்டாகும்போது அந்த த்ரெட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் போடும்போதே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இது வந்து நார்மலாக தான் போடுறேன். மேலே லேயர் தான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்து போடுறேன். அப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டோன் ட்ரேஸ் எடுத்து வச்சேன், அதை க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக நான் இப்போ வந்து பீட் ஒர்க் பண்ணிக்கிறேன். பீட் ஒர்க் பண்ணிவிட்டு நான் அதை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் என்கிட்ட கேளுங்க, கன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.